இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா? வலி தாங்காமல் கதரும் கதறல் உனக்கே கேட்கவில்லையா? எட்டு திக்கோடும் இருப்பவன் நீ எங்கு போய் தொலைந்தாய் இறைவா? கருங்கல்லான உனை நான் பொழுதும் தொழுதேன் போதவில்லையா? வாடி வதங்கும் ஏழையை நீயும் வதைத்தானாகுமா? கோடி விளக்கை ஏற்றி நீ ஊதியடைத்தால் நியாயமா? கணவருக்கு நடந்த கோர விபத்து. கதவு ஜன்னல் கூட இல்லாத வீட்டில் வாழ்ந்து வரும் அவல நிலை. கணவர் முதுகு தண்டுவட பாதிப்பால் முடங்கியதால் சாப்பாடுக்கே சிரமப்படுவதாக மனைவி வேதனை. எங்க வீட்டுக்காரர் அடிபட்டு 8 வருஷம் ஆகுது. எனக்கு 4 பசங்க, 3 பொண்ணு, 1 பையன். அதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரங்களோட வேலைக்கு போய் தான் நாங்கள் வீட்டு செலவுலாம் பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கான வழியே கிடையாது. வீடும் அப்படியே கிடக்கு. அவங்களுக்கும் யாரும் கிடையாது, எனக்கு யாரும் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். திருவாரூர் மாவட்டம் கீழவைப்பூர் காமராஜர் நகர் பகுதியை சேர்ந்தவங்க தான் செல்வகுமார். இவருக்கு வயது 46 ஆகுது. இவருக்கும் வைஷ்ணவி அப்படின்றவங்களுக்கும் கடந்த 2009 திருமணமான நிலையில ஒரு ஆண் குழந்தையும் 3 பெண் குழந்தைகளும் இருக்காங்க. இந்த நிலையில கடந்த 2015ஆம் ஆண்டு கணவர் வேலைக்காக போயிருக்காங்க. அப்போ கொட்டகை கீழே விழுந்து செல்வகுமார் மேல விழுந்ததால இதுல அவருக்கு முதுகு தண்டுவடத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு 1 மாசம் சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அவருக்கு படுக்கை புண் ஏற்பட்டதால தொடையிலிருந்து சதையை எடுத்து பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டிருக்கு. இருந்தாலும் அவருக்கு முதுகு தண்டுவடம் பாதிப்பு ஏற்பட்டதால இடுப்புக்கு கீழே எந்த உணர்வும் இல்லாம நடக்க முடியாம கடந்த 8 வருடங்களா படுத்த படுக்கையாவே இருக்காங்க. இதனால அவங்களுடைய குடும்பத்துல வாழ்வாதாரமே இழந்து போய் ரொம்ப ஏழ்மையான நிலையில கவலைப்பட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து செல்வகுமார் வைஷ்ணவி தம்பதியருடைய மூத்த மகன் 10ஆம் வகுப்பும் மகள்கள் 8ஆம் வகுப்பும் 6ஆம் வகுப்பும் 4ஆம் வகுப்பும் பயின்று வராங்களாமா. கணவனையும் கவனிச்சுக்கிட்டு பிள்ளைகளுக்காகவும் வைஷ்ணவி வயல் வேலைக்கு போயிட்டு தன்னுடைய குடும்ப பாரத்தை தோல்ல சுமந்துட்டு இருக்காங்க. அரசு மூலியமா மாசம் 3000 ரூபாய் பணம் செல்வகுமாருக்கு வரும்போதும் அதை வச்சு மருத்துவ செலவை கூட கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்காமா. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே 1,40,000 ரூபாய் மதிப்பீட்டுல வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. இருந்தாலும் தொடர்ந்து கணவருடைய மருத்துவ செலவு அதுக்கப்புறமா பல்வேறு விஷயங்களால இந்த வீட்டை முழுமையா கட்ட முடியாத சூழல்ல இருந்திருக்காங்க. இப்போ அந்த வீட்டுல கதவு ஜன்னல் இல்லாம வீட்டுடைய தரைப்பகுதி பூசப்படாமலையும் வீட்டுடைய சுற்றுப்புற சுவர்கள் பூச்சு பூசப்படாமலையும் இருக்கிறதால 3 பெண் குழந்தைகள் உள்ளிட்ட 4 குழந்தைகளோட அந்த வீட்டுல குடும்பத்தோட வசிச்சுட்டு வர்றது ரொம்பவே கவலையா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பல நேரங்கள்ல சாப்பாட்டுக்கே சிரமப்படுறதாவும் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு எப்படியாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அரசு கிட்ட மனவேதனையோட தன்னுடைய கோரிக்கைய முன் வச்சிருக்காங்க.